பையனுடைய கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்திருக்கியா? ஏய், யார்கிட்ட போய் சொல்லுத? நீ கேட்டு வந்த கேள்வி வேற. ஆமான்னு சொல்லிட்டு வந்து காலில் விழுந்துக்கலாம் கதையை வைக்கலாம் பாக்கியா? கேட்டு காலில் விட்டு வா. மிரட்டு மிரட்டு. இன்னொரு தரம் அரவர மனசு. கர்பசாமிக்கு 2 பூ இருக்குடா. ஒரு காத்துக்கு ஒரு பூ, இன்னொரு காத்துக்கு இன்னொரு பூ. பூனா என்னதுப்பா? பொம்பளை பிள்ளைன்னு அர்த்தமா? பூவை பெண்ணுக்கு கோவை பழம் என்றும் கொடி அழகென்றும் வாச மலரென்றும் வண்ணச் செடி என்றும் பெண்களை வாழ்த்துவது ஏன்? பூ என்றால் புன்னகைப்பார், பழம் என்றால் கனிந்து விடுவார். ஆண்கள் அப்படி கனிவதும் இல்லை, பூ போல வழிவதும் இல்லை. ஆகையினால் அந்த வர்ணனையை பெண்ணுக்கு மட்டுமே கொடுத்தார்கள் கவிஞர்கள். ஆம்பளைக்கு கொடுத்தானா? கொடுக்க மாட்டான். கால் வந்துட்டு என்ன உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். இருதார யோகம் உள்ள மன உடையவனா இருக்கான். அதனால இப்ப அவனுடைய மனநிலைகளும் கொஞ்சம் பக்குவப்படாம ஒரு சில நட்புகளால பாதிக்கப்பட்டு சில குழப்பமான நிலைகள்ல அவன் இருந்துகிட்டு இருக்கான். அதனால உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வானா அல்லது அவன் இஷ்டத்துலதான் போயிருவானா அப்படிங்கிற குழப்பம் ஓ மனதுக்குள்ளே இருக்கு. அதனால அவனை சீர்திருத்தி தந்தா போதுமா? கால் ஒன்றுவான். அப்பா தம்பி, இன்னும் நல்ல காலில் விழுதிய, கொஞ்சமாவது சாமியை நினைச்சு விழண்டா. ஏண்டா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க? வரலாம் வா. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படியா? தைப்பூசோட பொறுமையாயிரு. அவனை உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். மனக்கோலமாக்கி வெற்றி ஆக்கித்தார். சந்தோஷமா ஓ. கர்பசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே. உனக்கு மதுரையா? எவன் சொன்னா மதுரைன்னு? மதுரை மாவட்டத்தை நான் கூப்பிடல. உன்னை கூப்பிடும் பொழுது எழுமலை மல்லபுரம்னு கூப்பிடுறேன். போய் உட்கார். செக் போஸ்டுக்கு இடது பக்கத்துல உங்க வீடு. கொஞ்சம் காடு மலைகள் எல்லாம் இருக்கும், காட்சி கொடுக்கும். உத்திரக்கடை மீனாட்சிங்க அவன் நடந்து வர முடியாது. கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல பேர்களுக்கு உதவி செஞ்சு இப்ப கடன்பட்ட மனவேதனை நடக்கு. அதனால இப்ப இந்த தொழிலை வளமாக்கி தரணும். நான் உத்தரவிட்டு குபேரனை உன் கடைக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆகாயத்திலிருந்து என் ரூபத்தை நீ கொடுத்தால் அவனை குபேர சம்பத்தோடு வாழ வைக்கிறோம்னு உத்தரவு. எல்லாரும் ஜோரா குறவை விடுங்க பாப்போம். கர்பசாமிக்கு இதாப்பா, பல கோடி செல்வங்களை பெற்று ஆனந்தம் அடைவாய். கர்பசாமிக்கு அதே மதுரை மாநகர் பந்தல் அலங்காரம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. உன்னிடம் மட்டும் பணம் நிறைய இருந்தா எத்தனையோ குடும்பங்களை நீ வாழ வச்சிருவ. ஆனா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு ஒரு நிரந்தரமான உழைப்பை தந்திருக்கேன். 28 நாட்கள் இந்த சிலையை வச்சு எண்ணெயை நிறுத்தி நீ அர்ச்சனை செய்யணும். மல்லிகை பூவால இந்த கோடி செல்வங்கள் பெறுவாய். 3 பில்டிங் கட்டுவாய். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். நாங்கப்பா 2 பேரும் பணம் வாங்கிக்காங்க. குபேர சம்பத்து வசமாக. சரி. ஹரி ஓமையும் தவறியும் அக்கா. அப்பா குபேர சம்பத்து ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். மதுரை மாநகர் குழந்தை பாக்கிய வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். யாரது? யாருக்குடா குழந்தை வேணும்? கால் உண்டுவாடா என் செல்ல குட்டி. அப்பா அப்பா
ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும்னு சொல்லிச்சு, வந்திருக்காரு. அடுத்து என்ன இன்னொரு தடவை கால் விட்டு வா. கர்மசாமிக்கு என்ன பிள்ளை வேணும்டா உனக்கு? சாமி என்ன பிள்ளை கொடுத்தாலும் பரவாயில்லையா? 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 பக்கத்துல வா. இந்தா ஜனவரி 6வது மாசத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு மகனே. ஆனந்தம் அடைவாய், ஆனந்தம் அடைவாய், ஆனந்தம் அடைவாய். திருநீரை சிந்திராத, செல்வமா இரு. கருப்பசாமி அதே மதுரை மாநகர் சென்னையில இருந்து மதுரையில வாழுதா ஒரு பொம்மநாட்டி. நான் தியானம் பண்றேன், எனக்கு உட்கார முடியல, என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவனை சரி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு பொம்பளை காக்கா. யார் மாதிரி எல்லாரும் இடிச்சு தள்ளிடாதம்மா. கால் வந்துட்டு வா. என்கிட்ட வா, என்கிட்ட வா. ஆ ஆ கால் வந்துட்டு ஆ ஆ கால் வந்துட்டு ஆ ஆ கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. என்ன காத்துல அடிக்கும் நினைச்சீங்களா? உட்கார முடியாது. அதே அப்படி அவ்வளவு கொழுப்பு என்ன உனக்கு? அப்படி சொல்லு. வேற ஒண்ணு சும்மா சொல்லு. கண்ண முடிக்கா பையனாரும். என்னைய மட்டும் நினைச்சுக்கா, என்னைய மட்டும் நினைச்சுக்கா, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. ஏய் நீ எல்லாம் ஒரு அம்மையா? 1000 தரம் சொல்லுதேன். நான் சொல்றது உன் காத்துல வாங்கல. காது உனக்கு செவிடா? கல்யாணம் முடிச்சு கேட்டேன், கண்டுக்கிடவே மாட்டேக்க. நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு இருக்க, நான் வாழ வேண்டாமா? என் மூஞ்சிலே முடிக்காத அப்படி உன் மகன் சொன்னானம்ல. கால் வந்துட்டு நானா கூட்டிட்டு வந்தா ஏத்துக்கிடுவியாத்தா? ஏத்துக்கிடுவியா? நீங்க சொல்லுங்க. நான் தான் சொல்லுதேன். அவனா கூட்டு வரும்னு நினைக்கிறான். ஆனா கல்யாணம் முடிச்சு விவாரத்தாய் இருக்க பொண்ணா இருக்க அவன் சௌரியம். சரானா எப்படியோ உன் மகனுக்கு மாசி சிவராத்திரி கூட பொண்ணை கொண்டு வந்து காட்டுறேன், கல்யாணத்தை முடிக்கிறோம் போ. கருமசாமிக்கு மதுரை என் மகளுக்கு தகுதியான மாப்பிளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு தாமரை பூ மாலை போட்டவன். தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள், என் சிந்தையினில் வருவாள். நல்ல காலில் விழல, வயசாயிடுது கரெக்ட் தான். சாமிட்ட மனசை கொடுக்கல, காரியத்தை நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். கருப்பசாமியை நினைச்சு கும்பிடல. இன்னொரு தர காலில் விட்டாங்க. வரலாம். ஏற்கனவே பார்த்திருந்த கணவரை போய் அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை ராசி சக்கரத்தை தான் நீங்க எல்லாம் பார்த்தீங்க, பொருத்தம் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு இந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கணுங்கிற எண்ணம் வரலையே. அது ஏன்? ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் அவனுக்கு மட்டும் மனைவியாக இருந்திருந்தா 12.5 வருஷம் மட்டும்தான் உன் மகா திருமாங்கல்யத்தோட இருந்திருப்பான். அதுக்கு பிறகு அவன் வேற இவா வேறன்னு இருக்கும். அப்படி ஒரு விதி இருக்க போய் தான் நான் கருப்பசாமி பிரம்மதேவன்கிட்ட கேட்டு இந்த நிலைகள்ல மாற்றம் இருக்கு, அதனால தை மாதம் வரக்கூடிய கடைசி மூர்த்தத்துக்குள்ள தரமான மாப்பிளையை கொண்டு வந்து உறுதிப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு உத்தரவுல இருக்கு. கால் வந்துட்டு வாப்பா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு ஐயா நல்லா கூப்பிடுங்க, ஆனந்தமா கூப்பிடுங்க. ஜெயிக்க வைக்கிறேன். வெற்றி. சிங்கப்பூர் மதுரையெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்த ரவுண்ட்ல கூப்பிடுறேன். வருத்தப்படக்கூடாது. என்னைய பார்த்ததே உனக்கு பெரிய சந்தோஷம். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. பிறகு பிறகு
கண்ணாடியை கழித்து காலில் விட்டு வாப்பா. என்னடா கம்பலாம் தாத்தா? வெரி குட். ம் ம் ஊன்றுகோலாக இருப்பாய். எப்படி இருப்ப? ஊன்றுகோலாக இருப்பாய், நெம்புகோலாக இருக்கக்கூடாதா. சயின்டிஸ்ட வெண்பு ஏன் கூப்பிடாரு? அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில கோடிகளை உன்னுடைய தொழில முடக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் இருக்க. ஆனா இப்ப எதிர்பார்க்காம ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பெரிய புரோகிராம 3 பேர் சேர்ந்து போட்டு அதுல இவ்வளவு அமௌண்ட செலுத்தி வெற்றியாக்கிட்டோம்னா சில கோடிகளை பெற்று விடலாம்ங்கிற முடிவில் இருந்தோம். அதுல எதிர்பார்க்காம கிரகங்கள் படி ஒருவருக்கு ஒரு சிறு தளர்ச்சி ஏற்பட்டு தொழிலை நடத்த முடியாத மனக்குறை. ஆனா இப்ப அவன் எந்திரிச்சு சரியாயிருவானான்னு கேட்டேன். காலில் விழுந்துட்டு வா. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒபிநயன், அதாவது மைண்ட் அக்ரிமெண்ட் எழுத்தெல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். அந்த அக்ரிமெண்ட்ல இப்போதைக்கு அவருக்கு இயலவில்லை என்றாலும் அவர் சார்பாக ஒரு நண்பனை உங்கள்கிட்ட அனுப்புவதாக அவர் முடிவெடுத்திருக்கிறார். நல்ல புரிஞ்சுக்கணும். அவருக்கு உடலுக்கு இயலவில்லை, அதன் காரணத்தினால் அவர் சார்பாக உங்களிடம் ஒரு நண்பனை அனுப்புவார். அவரை நீங்கள் வழிநடத்தி அந்த பிசினஸை நடத்தலாம்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக வெற்றி அடைந்து வருவாய். கால் விட்டுவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். ஆனாலும் ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? உடல்ல ஒரு சின்ன பகுதியில ஆபரேஷன் பண்ணணும்னு ஒரு சின்ன சூழ்நிலை இருக்கு. யாருக்குடாது? அந்த ஆபரேஷன்ல ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். நல்லாரு, வெற்றி அடைந்து வா, கோடிகளோடு என்னை தேடி வா மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெள்ளக்கோவில். அதுக்கும் அரோகராவா? என்னக்கா இப்படி நான் கவனிக்காம சொல்றேன். உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் மாற்றி வைக்கும் உத்தமனவன். ஊழ்வினைகளை மாற்றி வைப்பவன் யாரப்பா? இறைவன். என்னம்மா வேணும் உனக்கு? உட்கார். ஆம்பளை பையன் பிறப்பான், என்ன பேர் வைக்கலாம்? நான் சொன்ன பேரை வச்சிருவியா? சாரங்கபாணின்னு வை. ஏன்னா உன் வீட்டு பக்கம் போன சங்கு சக்கரம் தரிசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள் அங்க இருக்கிறார். அங்க பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு சாரங்கபாணி அப்படி பேர் வை. அவன் 18 வீடுகள் கட்டி பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். எதிர்காலத்துல IAS ரிசல்ட்டுக்கு அவன் வந்துருவான். கால் வந்துட்டு வா. சும்மா இருக்கிய வரலாம். கருப்பசாமி, பெருமையா சொல்லிட்டீங்களே, எப்ப ஜனனமாகும்? அதுக்கு ஒரு விளக்கம் வேண்டாமா? மார்கழி திருவாதிரைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றியடைந்து திருப்தியோடு என்னை பார்க்க வருவாய். ஆமா, ஒரு பஸ்ல 85 சீட் இருக்கு. ஆனா 85 சீட்லயும் ஆள் இருக்கு. எக்ஸ்ட்ரா 3 பேர் ஏறிட்டாங்க. உட்காரணும்னு நினைக்கான். அந்த 3 பேருக்கு சீட் எப்படி கொடுப்ப? அப்படியா? இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு. 2ஆம் தடவை அவங்க உட்காரணும். என்ன நினைப்ப? இறங்கிறதுக்கு தயாரா இருக்கான் அவன் வீட்டுக்காரன். அப்போ அங்க பிறக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை தயாரா இருக்கு. 2க்கும் இடையில நஷ்டம் இல்லாம பிறக்க வைப்பதும் இருக்க வைப்பதும் எப்படி என்பதற்கு 28 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சுவாமியே, ஹரிகர சுதனே. இந்த கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி பிறக்கு என்னை நினைத்து வீட்டுல தீபத்தை ஏற்று
அந்த ஜோதி ஆத்மாவை காப்பாற்றுகிறேன், புதிய ஆன்மாவை தருகிறேன். அடைவாய் வெற்றி, பெறுவாய் ஆனந்தம். வாழ்க. அண்ணாதுரை மாதிரி பேசணும்னு நினைக்கிய? கர்மசாமிக்கு அதே வெள்ளக்கோயில் வெளிநாட்டில் இருக்கும் என் மகன் விஷயத்துக்கு தெளிவு கொடுங்கள் சுவாமி. இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னன்னு காட்டுக்கிடுவோம். டிங் டிங் டொங் டொங் டேங். என்னப்பா வேணும்? எந்த இடைஞ்சலும் இல்ல, வழக்கு முடிய போகுது, ஜெயிக்கிறேன், காப்பாத்தி தரேன். சத்துவம், எந்த இடைஞ்சலும் இல்ல, என்னைய நினைச்சுக்கலாம், கூட நான் வருவேன். ஆமா. நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் பாடி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க. வாழ்க. என்னடா அதே திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் இடையில ஒரு பொம்மநாட்டி என் இடத்தை வித்து தரணும், நான் கொடுத்த பணம் திரும்பி வரணும், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடத்திட்டாங்க, அல்வா கொடுத்துட்டாலையாதீங்கன்னு கேட்கறான். எப்படி கேட்கற? அல்வா கொடுத்துட்டாலையாங்க. நான் அல்வாவே சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர், அதனால இன்னொருத்தருக்கு அல்வா கொடுக்கவும் மாட்டேன், அவனுக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இன்னொருத்தர் காரணம். அப்பா, இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தரணுமா அல்லது பணத்தை திரும்பி வாங்கி தரணுமா? ஓஹோ, அப்படி கண்ண முடிக்கலாம். இந்தாமா, 3ல் 1 பங்கு அட்வான்ஸ் ஆக கிடைக்கும். இந்த கனியை அந்த இடத்துல வைக்கணும். இந்த கனியை வீட்டில் வச்சு என்னை நினைத்து வணங்கணும். வெற்றி உண்டு, அடைந்து என்னை பார்க்க வருவாயாக. இதோ அட்வான்ஸ். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் குதிரை போக மாட்டேங்குது. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், என் பிள்ளை குட்டிகள் ஒற்றுமையா இருக்கணும் கருப்பசாமி அப்படின்னு கேட்டு வந்தது யாருமா? கால் வந்துட்டாங்க. வரலாம்ப்பா. என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்னா என்னது? கல்லூரினா என்னது? பல கல்லூரிகளை அடக்கியது பல்கலைக்கழகம். அதுல எல்லா சப்ஜெக்ட் உள்ள கல்லூரிகளும் இருக்கும். அத மாதிரி குடும்பம் எப்படிப்பட்டது? எல்லா குணவுடைய பிள்ளைகளும் அங்க இருக்கும். கோவக்காரன் ஒருத்தர் இருப்பான், கொடுமைக்காரன் ஒருத்தர் இருப்பான், குளுந்த மனவுடையவன் ஒருத்தர் இருப்பான், என்ன வஞ்சகன் ஒருத்தர் இருப்பான், வாழ்த்துறவன் ஒருத்தர் இருப்பான், உழைக்கிறவன் ஒருத்தர் இருப்பான், ஒதுங்கி கிடக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். ஆனா உன் மருமகளை பார்த்தேன், அவ மனசு மட்டும் கருகி போய் உருகாத கல்லா இருக்கு. அந்த மனத்தை செம்மையாக்கி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? சந்தோஷமா கால் விட்டுவாங்க, கால் விட்டுவாங்க. நான் தான். என்னது? வாப்பா, இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை. மெல்ல மெல்ல மனசு மாறி தன்மையோடு வாழ தகுதியுடையவர்களாக மலர்ச்சியாக்கி தந்துருவேன். வெற்றியடைந்து என்னை பார்க்க வாங்க செல்ல மக்களை. கல்யாணம் கண்டிப்பா முடிக்கணுமா? அப்படியா? சரி, கண்ண முடுங்க. என்ன செய்தாவன்? 2 வீலர் ஷோரூம் பக்கத்துல அடிக்கடி போறானே, எதுக்கு போறான்?
ம் இருக்கிறாலும் நிறைய வண்டிகளா நிக்கி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கண்ண மூடுங்க. இடையில ஒரு பிளேட்டை லேசா டச் வச்சுட்டான். இப்போ கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். இல்லைல்ல தை மாதம் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். வீணா குழப்பாதீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. போங்க போங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே கோயம்புத்தூர் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னம்மா சொத்து உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்கம்மா. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்ல கால விடுதைய இங்க நீ பத்திரத்தை படிச்சு பார்த்தேன். நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்க சொல்லக்கூடிய ரேட்டு மார்க்கெட்ல இல்லையே. நீங்க கொஞ்சம் கூடுதல் சொல்லுதீங்க. முதல்ல வாங்குறவங்க பூரா அந்த பத்திரத்தை டாக்குமெண்ட்டை படிக்கிறான், வாங்கிக்கிறேன், வெத்தியாக்கி தரேன் அப்படின்னு சொல்லுதான். கடைசியில் அங்கே கொண்டு போய் அவங்களுக்குள்ள பேசின உடனே இவ்வளோ ஒர்த்தாகாதுன்னு சொல்லி பேசி முடிக்கிறான். இதுவரை நடக்கிறது அதுதான். அதனால உங்களுக்கு சரியாக 3.25 மாதத்தில் அதை வித்து தந்தா போதுமா? கொஞ்சம் ரேட்டை குறைச்சிக்கலாமா? இப்போ எவ்வளோ வேணும்? 75 லட்சம். 65 லட்சத்துக்கு கேட்பான். 70 லட்சம்னு முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. வியாபாரமும் பண்ணுவீங்களா சாமி கக்கு நீ? கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என்ன மச்சான்? தாப்பா அந்த இடத்துல அந்த கனிவு விபதியும் வை. விலையாகும். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்க வாங்க. சந்தோஷமா இருங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் தெய்வம் இருக்கு. கொஞ்சம் விளக்க போட்டுங்க. ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வா. வரேன், நீ வரியா? வாமா வா, சும்மா இருக்கேன். அவளும் பிள்ளைய பத்திருக்கா இருக்கு பிள்ளை. நீயா காலப்படுற? நின்று வர ஆனந்தமாக நில். இன்னொரு தடவை போயிட்டு வா. கால் வா. உன் மகன் பேர் என்ன பேரு? முசுர்குணம் பிடிச்சப்ப தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு போலீஸுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அவன் மனசு மாதிரி இல்லாமல் இருக்கா. அவள் கண்டிப்பாக உனக்கு வேணுமா? அப்படியா? ஓமாவும் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுதா. நீ வெளியே போயிருவியா? அவள் வாழுவா. ஓகேவா? அப்படியா? போயிட்டு வா. கால் வந்துட்டு வா. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. இந்தா அப்படி தாயை விலைக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லை. தாய்க்கு பின் தான் தாரம். சரிண்ணா? தேவர் பிலிம்ஸ் தாய்க்கு பின் தாரம். சாண்டோ சின்னப்பா தேவர் பிலிம்ஸ்டா. கண்ண மூடு. இந்தா மருமகள், பேரன், பேத்தி, மகன் எல்லாரும் ஒரு கூட்டு கிளியாக வாழ்வீர்கள். வெற்றி உண்டு. சென்று வருக. கர்பதாமிக்கு காலில் விழுந்துக்கம்மா. வீடு சம்பந்தமா கேட்டு வந்தது யாருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. என்னக்கா வேணும் வீட்டுக்கு? அப்படியா? கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்கு முனீஸ்வர சாமி பார்வை இருக்கு. ஆமா. அதனால அந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. அதை கட்டியதுல இருந்து பணம் நஷ்டமா இருக்கும், உடல்நிலை சரியில்லாம இருக்கும், மனக்கோளாறு காட்டும், ஏண்டா கட்டணும்னு வேதனை இருக்கும். இதெல்லாம் நடக்குமே இருக்க. ஆமா. கால் வந்துட்டு வா. அப்ப இப்ப என்ன செய்யலாம்? அயலார் பார்வைக்கு அதை திருப்பணும். தீர்ப்பிடுவோம்.
உட்காரு. இந்தா அந்த வீட்டை கொடுத்துரு. புதுமையாக ஒரு வீடு நீ கட்ட வேண்டாம், வாங்கி தாரேன். வர வச்சாச்சு, கொடுத்துரு, பணத்தை வைக்க, புதுமையா இன்னொரு வீடு வாங்கிக்க, வெற்றி. அடுத்த உத்தரவுல அதை அடிச்சு தாரேன். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு மதுராந்தகம், சென்னை மதுராந்தம் அடிக்குதடி நல்லதொரு சான்ஸ். வேற எல்லாரும் போய் உட்காருங்க. கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. அடுத்த ரவுண்டு கூப்பிடுறேன். ஜம்முன்னு வர பாருங்க, ஜம்முன்னு உட்காருங்க. சோமார்கேடா உன் மகன் அவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீ வேதனைப்பட்டு வந்திருக்க. இதோட 5 வாரங்கள் பக்கத்துல ஓடியாச்சு. இன்னும் 1 வாரம் என்னைய பார்க்க வரணும். அன்னைக்கு என் சன்னிதானத்துல அவனை படுக்க வச்சு என்னுடைய கனிகளை கொடுத்து அவனை நான் தெளிவா எழுப்பி தந்துருவேன். டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறான், அது வாங்கிட்டான், அது அவனுக்கு புரியல. அடுத்து அவனுக்கு உத்தியோகமும் தாரேன், உருப்படியான பிள்ளையா வாழ வச்சு தாரேன். இந்தாடா மகனே, ஆனந்தம் அடைவாய் என்று உயர்வாக இருப்பாய். அன்னைக்கு வந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. தெளிவு கிடைத்தாச்சு, உண்மையாயாச்சு, கிடைச்சாச்சுடா. முத மாத சம்பளம் தாத்தா கோயிலுக்கு தர்ம கட்டளைக்குடா. நல்லா இருடா. சென்னை எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகர் வருகிறேன் அப்பா. ஏன் கவலைப்படுகிறாய் மகனே? சென்னை எம்ஜிஆர் நகர். கடன்பட்டு நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். கடன் பட்டிருக்கியா? எவ்வளவு கடன் பட்டிருக்கேள்? உட்காரங்க, கதை பேசக்கூடாது. சென்னை எம்ஜிஆர் நகர் பைசில் 1, சென்னை எம்ஜிஆர் நகர் பைசில் 2. வரையா வாராயோ தோழி வாரா. ஏய், கேகே நகரா எம்ஜிஆர் நகரா? எம்ஜிஆர் 1 2 3 4 5 தெரு பேரு. மார்க்கெட்ல இருந்து இடது பக்கம் போனா உங்க ஊரு, அப்படிதானே? மார்க்கெட்ல உள்ள அப்படி மெயின்ல போறோம், இறங்குதோம், அப்படி உள்ள போறோம். போனோடனே இடது பக்கத்துல போனா 2வது தெருல சீனிவாச நகர். கால் வந்துட்டாடா நீ தான். நமக்கு அட்ரஸ் தெரியுங்களே. ஆமா, நல்லா இருக்கியாப்பா? என்னடா வேணும் உனக்கு? தம்பி என்ன வேணும்? என்ன பிரச்சனை? சிவாய நம ஓம். சொல்லுப்பா, என்னடா வேணும்? யாருக்கெல்லாம்? நீ கல்யாணம் முடிச்சியா? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? யார? இந்த அம்மாவை? கண்ண முடிக்காங்க, உள்ளுக்கு வரேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னொரு ஆள் எம்ஜிஆர் நகர்ல இருந்து இருக்காரு. அவன் யாருப்பா? ட்ரெயினுக்கு போயிட்டான். பதினொன்னே முக்கால் நைட்டு. எத்தனை மணி? இரவு 11:45 உங்க வீட்டை சுத்தி யாரோ வர்றது மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துகிட்டே இருக்கு. 12 மணி கதவை திறந்தே உள்ளுக்கு ஆள் வந்துருச்சு பொறுக்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. ஆனா இது செய்வனையால் ஆனதா அல்லது வேற ஏதோ ஆவி நம்மளை கூப்பிடுதா அப்படிங்கிற குழப்பம் உங்க மண்டையில இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக எத்தனையோ கோயில்கள்ல அர்ச்சனைகள், பூஜை புரஸ்காரங்கள் செய்து அச்சரங்கள்லாம் வாங்கி கொண்டு வச்சோம், அது விலகலை. அப்ப இங்க நடந்தது என்ன? பொம்பளை மேல போட்டி போட்டு எதுவும் செஞ்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் முடிவு. கால் வந்துட்டுவாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு,
நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது. இந்த தீய சக்தியை விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சா போதுமா? உங்களுடைய மனத்துக்குள்ள சில சமயத்துல இப்படியெல்லாம் நம்ம இருக்கு, நம்ம இருப்போமா, செத்து போயிருவோமா, அல்லது நம்மளுக்கே மனப்பேதம் வந்து தற்கொலை செய்துருவோமோ அப்படிங்கிற பயம்லாம் உன் உள்ளத்துல தோன்றிடுது. சரணடா, இந்த குழப்பத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன். என்ன, ஆவிகளிடம் பேசலாம் என்று ஒரு சக்தி உண்டே, அவர்களை நீங்கள் எதுவும் பார்த்தீர்களா? அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? நான் ஒருத்தங்கிட்ட